ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் உங்கள் பாட்டி வந்து உன்ட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி கோயிலுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து போயிடுறாங்க. போனோன்னே அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ மறுபடியும் விஜய் கூட சேரணும்னு ஐடியாவில் இருக்கே அப்படின்னு கேட்டோன்னா அவனே காவேரி வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த ஐடியாலாம் மறந்துடு, இனிமேல் நீ விஜய் கூட சேரவே கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா பசுபதியால் வந்து விஜய்கிட்ட தான் ரொம்ப தொல்லை வரும், இல்லை இனிமேல் அந்த பிரச்சனை எதுவுமே வராது, நீங்கள் அதை பற்றி எது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காவேரி எவ்வளவோ எடுத்து சொல்லி அவங்க பாட்டி வந்து கேட்க மாட்டாங்க. நீ விஜய்க்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சேன்னா தயவுசெய்து நீ அவனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அப்படியே அழுதுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் அவங்க பெரியம்மா வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஜய் அவங்க பெரியம்மாவில் விஜய் அவங்க சித்தி இந்த மாதிரி காவேரி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். காவேரி வந்து வர வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு, நீங்களே காவேரி வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. காவேரி விஜய் வந்து பிரிக்க தான் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சரி எங்கள் பொண்ணு வந்து உங்கள் பையன் பின்னாடி, உங்கள் பையன் என் பொண்ணு பின்னாடி வரையே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பசுபதியால் பிரச்சனை வந்துன்னு சொல்லி பயந்துட்டு தானே நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவேரி அவங்க அம்மான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கன்னா ஆமாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு விஜய் வந்து வராரு. விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி நான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் காவேரிலாம் அவங்க கூட அனுப்பலாம் முடியாது, வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து இவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க வந்து விஜய்க்கு இன்னும் தெரியாதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி என் கூட அனுப்புறீங்களா அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக சண்டை போகிறாங்க. சண்டை போடுற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நம்ம காவேரி வயிற்றில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே காவேரி அப்படியே ரொம்ப பயந்து சாக்காய் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் சீரியல். ஓகே, பை பை, டாட்டா.